வணக்கம் மக்களே. போன வீடியோவில் நம்ம ராவண காவியம் பார்த்தோம், குறிஞ்சி முல்லை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராவண காவியத்தில் பாலை நிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? பாலை நிலத்தோடைய தன்மை எப்படி இருந்தது அப்படிங்கிறத புலவர் குழந்தை அழகாக என்ன செஞ்சுருக்காரு, காட்சிப்படுத்தியிருக்காரு. ஸோ பாலை நிலம் உங்களுக்கு தெரியும், மணல் சார்ந்த இடம். சரிங்களா? ஸோ பாலை நிலத்தினுடைய சிறு பொழுது என்ன அப்படின்னா நண்பகல். ஸோ பாலை நிலத்தில் நண்பகல நடக்கக்கூடிய அந்த வெயிலில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்ன செஞ்சிருக்காப்புல, பதிவு பண்ணியிருக்காப்புல. பாருங்க, மன்னிய முதுவெயில் வளைப்ப வாய் வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. சரி, என்னவா மன்னிய, அதாவது மிக கடுமையான வெயிலில் என்னது, வெயில் சூழ்ந்து இருக்க வாய் உலர்ந்து, சரியா, வாய் குளறி போய் உலர்ந்து போய் என்ன செய்தான், குருளை எது சென்னாயினுடைய குட்டி என்ன செய்தான் இணைந்து அப்படின்னா துன்புறுதான். அந்த வெயிலில் அதிக அளவாக துன்பத்தில் இருக்கு. சரியா? அந்த குட்டியை வெயிலிருந்து காப்பதற்காக இந்த சென்னாய், தாய் சென்னாய் என்ன செய்யுமா, அது மேலே வெயிலை வாங்கிக்கிட்டு குட்டிக்கு நிழல் கொடுக்குமா. தன்னை வருத்தி தன்னுடைய குட்டியினுடைய துன்பத்தை போக்கக்கூடிய காட்சி தான் இந்த காட்சி. சரியா? ஸோ தன்னிழல் தங்கவை தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய். சரியா? நன்னரில்னா அந்த காட்டில், அந்த பாலைவனத்தில், அந்த காட்டில் அல்லது பாலைவனத்தில் என்னவா வலிய சென்னாய், அவ்வளவு வலிமையான சென்னாய் கூட என்ன செய்தான், தன்னுடைய அந்த வெயிலை தாங்க முடியாம அது உயங்குமே. அப்படின்னா என்னது, வருந்தி. சரியா? வருந்துதல், வருந்தி தன்னுடைய குட்டியை காப்பாத்துதான், அதனுடைய குட்டியினுடைய துன்பத்தை போக்குதான். சரியா? ஸோ இதுதான் அந்த பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய முதல் பாட்டினுடைய பொருள். சரிங்களா? ஸோ வளைப்ப அப்படின்னா சூழ்ந்திருக்க, வெயில் சூழ்ந்திருக்க, மன்னியன மிக அதிகமாக அப்படின்னு அர்த்தம், மிக அதிகமாக அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. கடிக்கமல் அப்படின்னா நன்கு மனம் வீசக்கூடிய மரா மலர் கன்னி அம்சிரார் படிக்குற எருத்து கோடு. எருத்து கோடுனா எருமை மாட்டினுடைய கொம்பு போன்று இருக்கக்கூடிய, அண்ணனா போன்றன்னு அர்த்தம். சரியா? அண்ணன் மீன்ஸ் என்ன, அண்ணனா என்ன பொருள், போன்ற என்று பொருள். சரியா? போன்ற எருது கொம்பை போன்று இருக்கக்கூடிய பாலை காயை என்ன செய்வாங்களாம், வெடிக்க விட்டு தரையில் விட்டு என்ன செய்வாங்களா, கோலினால் என்ன செய்வாங்க, ஓங்கி அடிப்பாங்களாம். அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்யுமா, அங்கே இருக்கக்கூடிய பருந்து அஞ்சி ஓடுமா. சரியா? ஸோ கோடுனா கொம்பு. பாருங்க, அந்த பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு காட்சிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் காட்சி தன்னுடைய குட்டியை அதனுடைய துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தாயினுடைய காட்சி. ரெண்டாவது சிறிய சிறிய குழந்தைகள் விளையாடக்கூடிய காட்சி என்ன செய்யப்படுது, காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இதுதான் கோடு கேட்டிருக்காங்க டிஎன்பிசி கொஸ்டினில். ஸோ கோடு என்பதனுடைய சொல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோடு என்றால் கொம்பு, அண்ணனா போன்ற என்று பொருள். சரியா? கன்னி என்றால் சூடிக்கொண்டனர், சூடுதல். சரியா? கன்னி என்றால் சூடுதல். சரியா? மாலையை சூடிக்கொண்டு. சரி, மராமலர்னா பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர். சரியா? ஸோ ஒரு பாலை பெருங்கடுகோ அவருடைய கவிதையில் ஒரு கூற்று, மராமலர் என்ன செய்யும் அப்படின்னா வெப்பத்தை தாங்குமா. அதனால அந்த மராமலரை என்ன செய்வாங்களாம், அந்த வழியாக போகக்கூடிய பொருள் ஈட்டுவதற்காக செல்லக்கூடிய தலைவன் அந்த மலர்களை சூடி செல்வான். ஸோ ஆதலால் தோழி நீ கவலைப்பட வேண்டாம் என்று தோழியை, யாரு, தலைவியை தோழிகள் ஆற்றுவது போல் என்ன செய்யப்பட்டிருக்கும், காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ மராமலர்கள் பாலை நிலத்திற்குரிய மலராக பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, தெளிவாக படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம பாலை பார்த்தோம்,
அடுத்து என்ன செய்வோம், மருதம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிலம் வந்து மருதம். ஸோ மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். ஸோ மருதத்தினுடைய சிறுபொழுது வைகரை. சரிங்களா? பாருங்க, கல்லிடை பிறந்த ஆறும். கல் அப்படின்னா எழுதிப்படும் மலை. இங்க வந்து கல் அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது அப்படின்னா மலையை குறிக்கின்றது. மலையில் பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும். சரியா? கரைபொரு குளனும் தோயும் அப்படின்னா குளத்து நீர் என்ன செய்யுமா, அப்படியே ததும்பி அப்படியே என்ன செய்யுமா, கரை மோதுமா. பாருங்க, குளம் அதாவது மருத நிலத்துல குளத்துல ஆக்சுவலா கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தமிழகத்தில் நீங்க ஸ்கூல் புக்கில் கூட படிச்சிருப்பீங்க. பாண்டிய என்ன செய்வாங்க, கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது என்ன செய்யுமா, அப்படியே கரையை வந்து ததும்பி ததும்பி நிற்குமா. சரியா? கரைபொரு குளனும் தோயும். முல்லை அம்புறவில் தோன்றும் முருகுகான் யாரு பாயும். முருகுகான் ஆறு பாயும். சரி, முல்லை நிலத்துல தோன்றக்கூடிய காட்டாறு என்ன செய்யுமா, மருத நிலத்துல பாயுமா. பாருங்க, முல்லை அம்புறவில் தோன்றும் முருகு. முருகு அப்படின்னா அப்படின்ற பொருள்படும். சரியா? முருகு அப்படிங்கிறது அந்த ஆறும் என்ன செய்யுமா, மருத நிலத்துல பாயுமா. சரி, நெல்லினை கரும்பு காக்கும். சரியா? நெல்லுனா நெல்லை சூத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, கரும்பு என்ன செஞ்சிருப்பாங்க, போடப்பட்டிருக்குமா. ஸோ அந்த கரும்பு வந்து நெல்லினை காத்து நிற்குமா. சரியா? கரும்பு. நீரினை கால்வாய் தேய்க்கும். ஸோ அதிக அளவு என்ன செய்யுமா, நீர் இருக்கும். சரி, ததும்பி நிற்கும் நீரை என்ன செய்ய, இந்த நெல்லுக்குள்ள அதிக அளவு போகாம அந்த கால்வாய் என்ன செய்யுமா, அந்த நீர் ததும்பி நிற்குமா. அந்த கால்வாய் தேக்கும். கால்வாயில அந்த நீர்கள் தேங்கி நிற்கும். மல்லல் அம் செருவில். சரியா? வளமிக்க வயலில் என்னது, மருதம். மருதம் வந்து என்னது, மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடத்துல மல்லல். சரியா? வளமிக்க மருத வயலில் காஞ்சி வஞ்சி பூக்கள் என்ன செய்யுமா, பூத்து இருக்குமா. அப்படியே என்ன செய்வாங்க, பார்த்தா அந்த வயல் முழுக்க தண்ணி தேம்பி இருக்கு. அதை சுத்தி அரண் போன்று என்ன இருக்கு, கரும்புகள் இருக்கின்றன. ஸோ அந்த மருத நில வயல்ல என்ன செய்யுமா, காஞ்சி மலர்களும் வஞ்சி மலர்களும் என்ன செஞ்சிருக்குமா, சூழ்ந்து இருக்குமா. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு, மருத நிலத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சரி, நம்ம இங்க பார்க்கக்கூடிய சொல் பொருள் என்ன, கல் அப்படிங்கிறது மலையை குறிக்கும். முருகு என்பது அழகு, மனம், அது போன்ற விஷயங்கள் இருக்கும். கான் உங்களுக்கு தெரியும், கான் என்றாலே காடு. சரியா? கான் யாரு அப்படின்னா காட்டாறு என்று பொருள். சரியா? சரி, அங்க மருத நிலத்துல பாயும் அப்படின்னு சொல்லணும். இது செரு அப்படின்னா வயல், மல்லல் அப்படின்னா வளம் அப்படின்னு பொருள். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாடல் பாருங்க. மறைமலர் குளத்தில் ஆடும். மறைமலர் குளம்னா என்ன, தாமரை குளத்தில். சரியா? சொல்றீங்களா? ஸோ டேனிங் இருக்கணும்னா இப்ப இருந்து அப்படி டேனிங். சரி, நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம். பாருங்க, மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் அப்படின்னு என்ன, குளத்துல என்ன செய்யறாங்க, தன் தலைமுடி முழுவதும் நீரில் முழுவதுமே என்ன செய்யறாங்க, குளத்துல. எந்த குளம், மறைமலர் குளம் அப்படின்னா தாமரை குளத்துல குளிக்கிறாங்க. சரியா? தன்னுடைய தலைமயிர் நனைய சிறுவர்கள் குளிக்கிறார்கள். அந்த சிறுவர்களோடு யார் குளிக்கிறா, யானை பொறுகரி குருத்து. கரி குருத்து அப்படின்னா பெரிய தந்தம். சரியா? ஸோ யானை பொறுகரி குருத்து, நீண்ட பொறுகரி குருத்து என்ன செய்ய, யானை குளிக்குது. அந்த நீண்ட தந்தத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா அளந்து பார்த்து என்ன செய்யறாங்க, மகிழ்ச்சி அடைகிறார்களாம். யாரு, பொம்மன கழிப்பர். ஓர்வாள் குறைகளல் சிறுவர் போரில். சரியா? ஓர்வாள் குறைகளல் சிறுவர் அப்படின்னா சிறிய அணிகலன் அணிந்த சிறுவர்கள். சரியா? காலில் அணியக்கூடிய சிறு குறைகளல் அப்படின்னா சிறிய கலல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஓர்வாள் குறைகளல் சிறுவர் போரில் குலுங்கியே. இங்க போர் அப்படிங்கிறது என்னன்னா வைக்கோல். சரியா? நெல்லை அறுத்த பிறகு அடிச்சு அதை என்ன செய்வாங்க, வைக்கோர் போர் வைப்பாங்க இல்லையா. அந்த வைக்கோர் போர்ல என்ன செய்வாங்களா, அந்த வைக்கோர் போரே குலுங்குற அளவு. அப்பனா என்ன பாருங்க, தெங்கின் காய்னா என்னது, தென்னை மரம் தேங்காய் என்ன செய்வாங்களாம், பறிப்பாங்களாம். அப்பனா எந்த அளவு உயரத்துல வைக்கோர் போரை வச்சிருக்கணும்னு பாருங்க. ஸோ அதுதான் ஓமை.
ஸோ வைக்கோல் போரில் ஏறி தேங்காயை பறிக்கிற அளவு வைக்கோல் போரை என்ன செஞ்சுருக்காங்க, குமிச்சு வச்சுருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம், மருத நிலத்தில் அவ்வளோ பெரிய வைக்கோல் போரை குமிக்கிற அளவு வளமிக்க ஒரு பகுதி மருத நில பகுதி அது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம், இதிலிருந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ குலுங்கியே தெங்கின் காய், அந்த வைக்கோல் போர் குலுங்குற அளவு என்ன செய்வாங்க, குதிச்சு குதிச்சு அந்த தேங்காவை என்ன செய்வாங்களா, பறிப்பாங்களாம். எப்படி பறிக்கிறாங்க பாருங்க, புரைதப பறித்து. புரைதபம்னா என்ன, குற்றமின்றி, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அந்த தேங்காயை பறிப்பாங்களாம். சரி, இப்போ தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லைகள் வரையறுத்து என்ன செஞ்சிட்டோம், வேலிகளை போட்டுட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பயன்பாட்டுக்கு போக பயன்படுத்திய மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்ககால மக்களை. சரியா? ஸோ புரைதப பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே. காஞ்சி மரத்தோடைய பெரிய மரம், அந்த மரத்தினுடைய நிழல் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த நிழலை உட்காந்து என்ன செய்வாங்களாம், அந்த பறித்த தேங்காயை சாப்பிடுவாங்களாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த காட்சி. ரெண்டு வகையான காட்சி நம்ம பார்த்தோம் இந்த இதில். ஒன்று மருத நிலம், வயல் எப்படி இருக்குது, வயலுக்கு எப்படியெல்லாம் நீர் வருகின்றது, அந்த வயலில் என்னென்ன பூக்கள் எல்லாம் பூத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்த்தோம். சரியா? ஸோ இந்த பாடலில் மருத நிலத்திலுடைய குளிக்கக்கூடிய அந்த தாமரை குளத்தில் சிறுவர்கள் குளிக்கிறார்கள். ஸோ யானையும் குளிக்கின்றதாம். யானையின் தந்தத்தை அளந்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் சிறுவர்கள். அது பிறகு அங்கே வைக்கப்பட்டிருந்த தென்னை மர உயரம் வைக்கப்பட்டிருந்த வைக்கோற் போரில் ஏறி அந்த வைக்கோற் போர் குலுங்க தேங்காயை பறித்து எந்த மரநிழலில், காஞ்சி மரநிழலில் என்ன செஞ்சுருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த மருத நிலத்தினுடைய சிறப்புகளை புலவர் குறைந்த என்ன செஞ்சுருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ அடுத்த பாடல் அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நிலம் என்ன அப்படின்னா நெய்தல். ஸோ நெய்தல் உங்களுக்கு தெரியும், கடலும் கடல் சார்ந்த இடமும். சரியா? ஸோ நெய்தலுடைய சிறுபொழுது என்ன அப்படின்னா ஏற்பாடு. ஏற்பாடு என்பது நெய்தல் திணையினுடைய சிறுபொழுது ஏற்பாடு. பாருங்க, அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை என்ன செஞ்சிருக்காங்க, 2 காட்சிகளை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பாருங்க, பசிபட ஒருவன் வாட பார்த்தினி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிபட. சரி, இது வரைக்கும் பார்ப்போம் பாருங்க. அறிவார் போல என்ன அப்படின்னா ஓமையா சொல்லியிருக்காங்க. 2 காட்சிகளை ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. பசியோட இருக்கிறவனை பார்த்து என்ன செய்வாங்கன்னா, அந்த பசியை போக்குறவங்க யாரா இருப்பாங்கன்னா ஒழுக்க நெறியில் நடக்கக்கூடிய தூயவர்கள். ஒழுக்கமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்களா, பசியோடு இருக்கிறவனை பார்த்து வருந்துவார்கள், இல்லைன்னா அந்த பசி என்ன செய்வாங்க, போக்குவாங்க. அதுபோல வசிபட முதுநீர் புக்கு அப்படின்னா வசிக்கின்ற இடத்தை நோக்கி வருகின்ற இல்லை இடத்தை சூழ்கின்ற முதுநீர் அப்படின்னா கடல் நீர் சில சமயம் என்ன செய்கிறோம், ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே பூந்துடும். சரியா? அப்படி இருந்தாலுமே தன்னுடைய வசிப்பிடத்திற்கு முதுநீர் வந்தாலுமே மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளி முத்தோடு என்ன சொல்கிறாங்க, மலை மாதிரி என்ன செய்வாங்களாம் நெய்தல் மக்கள். துவரை அப்படின்னா பவளம். சரியா? ஸோ நன்னீர்னா நன்கு ஒளி வீசக்கூடிய, சரியா, மாசற்று ஒளி வீசக்கூடிய முத்தோடு என்ன செய்வாங்களாம், கரையினில் குவிப்பார்களாம். மலை போன்று என்ன செய்வாங்களாம், கரையில் குவிப்பார்கள். என்ன ஓமை அப்படின்னா பசியில் இருக்கிறவனை பார்த்து எப்படி ஒழுக்கம் நெறி கொண்டவர்கள் வருந்துவார்களோ அதுபோல தன்னுடைய இடத்துக்குள்ள தண்ணீருமே வந்தாலுமே என்ன செய்வாங்க, அவங்களுடைய வேலையை சரியா செய்வாங்களாம். அவங்களுடைய வேலை என்ன, ஸோ பவளங்களையும் முத்துக்களையும் சேகரித்து என்ன செய்வாங்க, கரையினில் குவிப்பர். எப்படி மலையென என்ன செஞ்சிருவாங்க, குவிப்பார்கள். அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். சரியா? ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதுநீர் அப்படின்னா கடல் நீர். சரியா? ஸோ துவரை அப்படிங்கிறது பவளம். நன்னீர்னா முழுமையாக ஒளி வீசக்கூடிய, அது மாசற்று ஒளி வீசக்கூடிய முத்து அப்படின்னு சொல்லி கவனிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் என்னது முதல் பாடலுடைய பொருள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 2வது பாடல் பாருங்க. வரும் அலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி. ஆக்சுவலா ஒன்றும் கிடையாது. என்னன்னா அப்படியே அலை என்ன செய்யுது, கரையை நோக்கி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அதில் என்ன செய்யுமா, தும்பினா வண்டுங்க, ஒரு வகையான வண்டு. சரியா? அந்த வண்டு என்ன செய்யுமா, அந்த அலையோடு சேர்ந்து வருமா,
இல்லை அதில் உலாவிக்கிட்டு அளவிக்கிட்டு வருமா. சரியா? ஸோ அளவிக்கிட்டு வந்து என்ன செய்யுமா, மண்ணில் அப்படியே மண்ணுக்கு இடையில் என்ன செய்யுமா, உழவி மண்ணோடு சேர்ந்து கரையில் இருக்கக்கூடிய மண்ணோடு சேர்ந்து உழவி என்ன செய்யுமா, சுரிகுழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிறகு, தன்னுடைய சிறகு அல்லது இறகை என்ன செய்யுமா, உலர்த்துமாம் தும்பி. ஸோ அந்த வண்டு என்ன செய்யுமா, தன்னுடைய சிறகுகளை உலர்த்துமா. சரியா? ஸோ உலர்த்திட்டு அப்படியே பார்க்குறான். எந்திரிச்சு பார்க்கும்போது அதை தொடர்ந்து தும்பி தொடர்ந்து என்ன செய்தான், மறைமுகத்தர் தோற்றம் இருக்கும் இடத்தை நோக்கி நகருமா. மறைமுகத்தார் அப்படின்னா தாமரை மலர் போன்ற முகமுடைய பெண்களை பார்த்து அது என்ன செய்யுமா, நகருமா. ஸோ ஆக்சுவலாக பெண்களுடைய முகம் எப்படி இருக்கிறான், தாமரை மலர் போன்று இருக்கான். அது அவங்களுடைய பெண்களுடைய முகத்தை பார்த்து நினைச்சிட்டா, ஓ தாமரை மலர் தான் அங்கே உட்கார்ந்துருக்கு. என்ன கடற்கரையில் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க தாமரை தான் பூத்து இருக்கு நினைச்சுதான் இந்த வண்டு அவங்களை நோக்கி நகருமா. இந்த காட்சி எப்படி இருக்கா பாருங்க. பெரு விசிம்பிர் செல்லும் இலைமதிர் மதியம். சரியா? பெரு விசிம்பிர்னா, விசிம்புனா என்ன, வானம், பெரிய வானம். சரியா? அது என்ன சார் பெரிய வானம்னா, ஸோ மேகங்களே இல்லாத தெளிவாக நீல நிறமாக காணக்கூடிய வானத்தில் முழு நிலவு. சரியா? இளமைதீர் மதியம், இளமைனா முழுசாக இருக்குது. சரி, முழு நிலவு என்ன செய்யுதுமா, தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும். அந்த பாருங்க வானத்தில் அப்படியே நிலவு இருக்கு, அப்படியே மேகங்கள் என்ன செய்தான், அப்படியே நகரும். பார்த்தீங்களா, நிலவை நோக்கி நகருமா. இது எப்படி இருக்கான், ஸோ வண்டு என்ன செய்தான், பறக்கிற மாதிரி இருக்கான். எப்படி பெண்களை நோக்கி வண்டு செல்வது, மேகங்கள் நிலவை தொடர்ந்து செல்வது போன்று இருக்கு அப்படின்னு சொல்றார். சரியா? அந்த காட்சி, இரு காட்சி எனக்கு அப்படி படுது அப்படின்னு சொல்றாரு. மேகங்களை தொடரும், சரி நிலவை தொடரும் மேகங்கள் போன்று அந்த வண்டு தாமரை மலர் போன்ற பெண்களை நோக்கி சென்றது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காப்ல, பதிவு பண்ணியிருக்காரு. சரியா? இளமைதீர் மதியம் அப்படின்னா முழு நிலவு என்று பொருள். முழு நிலவு அப்படின்னு அர்த்தம். சரியா? கருமுகில் தெரியும், முகில்னா மேகம், முகில்னா மேகம். சரி, சுரிகுழல்னா சிறகு அல்லது இறகுகள். சரியா? அந்த தும்பிக்கை இருக்கக்கூடிய சிறகுகளை உணர்த்தும் அப்படின்னா வரும் அலை, வருகின்ற அலை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதுதான் நெய்தல் பகுதியில், நெய்தல் நிலத்தில் நடக்கக்கூடிய இரு வகையான காட்சிகள் என்ன செஞ்சிருக்காரு, ராவண காவியத்தில் புலவர் குழந்தை என்ன செஞ்சிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான் ராவண காவியத்தில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லி 5 வகை நிலங்களை தமிழ் காண்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இதெல்லாம். சரியா? ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஏதாவது 2 வரிகள் கொடுத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம பார்த்த உடனே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. சில விஷயங்களுக்கு அவங்களே கீழே என்ன செஞ்சுருப்பாங்க, அறிஞ்சல் பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ புதுசாக ஆட் பண்ணதுனால அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.